பாலத்தையும் மறுபடியும் இடிச்சுட்டு தான் வீடு கட்டி ஆகும். இல்ல as usual இப்படிதான் போட்டு வைக்கணும். சரி, அவன் பயந்துட்டான். சில ஷாக் எடுத்துட்டாங்க. பரவாயில்ல. ஆனா டீச்சர்ஸ்க்கு பயம் இருக்கு. நீங்களாம் மேடையில் நின்று பேசக்கூடிய 100 பேருக்கு கிளாஸ். சிலர் வந்து தனியாக நல்லா பேசுவீங்க, ஒரு 3 பேர் வந்து தான் பேச மாட்டேங்க, கையெல்லாம் அடையும். ஸோ அந்த பேரில் வந்து நீங்கள் வெளியே வாங்க. கிளாஸுக்கு போகிறப்ப 100 பேர் பசங்க தானே என்ன பண்ணுவோம், நாளுக்குள்ள நடிக்கிட்டே உட்காந்து சொல்றது. ஆனால் சம்பளம் பையன் இருக்காங்க, போடுங்க போடுங்க போடுங்க, நிறைய போடுங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுங்க. தைரியமாக கான்செப்ட் வந்து எழுதி குட். ஆஸ் ஃபார் அதுக்குள்ள இடிஸ் கட்டி நல்ல வீடு கட்டியிருக்காங்க. நான் திரும்ப as usual we write the exam for 1 week. இதுதான் சொன்னீங்களா? என்ன அர்த்தம்? a week வந்து ஸ்பெல்லிங் என்ன? W 2 E வருதா இல்ல ஒரு A வருதா? ஒருவேளை ஒரு A வந்துருச்சுன்னா ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்னா சரி உட்காரு. as usual அந்த பக்கம் போடலாமா இல்ல சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப போடலாம்ங்கறதா இப்ப பஞ்சாயத்து. as usual we write the exam for 1 week. இது கரெக்ட் தான் அப்படிங்கற கை தூக்குங்க. சரி, இது தவறு அப்படிங்கற கை தூக்குங்க. அதாவது அவங்ககிட்ட கை தூக்கும் பொழுது நீங்க எல்லாம் தப்புங்கிறத காட்டு. எதுக்குமே கை தூக்கலங்கிறது ஓ திஸ் இஸ் யுவர் as usual habit. வழக்கமா இப்படிதான் கோபம் ஓட்டுவீங்க போல. மை காட், அதாவது என்னன்னா தப்புனா தப்புன்னு சொல்ல தெரியுது, அப்ப விஷயம் தெரியலன்னு என்ன பண்றது? இதே நான் 3 நாளைக்கு நடந்துட்டு எனக்கு நான் ஆக்சுவலா ஆர்டிகல் போயிட்டு இருந்தவன கை தட்டி கீழே ஓ அங்க போன கீழே இறங்கி வா, மறுபடியும் டென்ஷன் ஆகுது. நம்மட்டு போயிட்டு இருக்கோம் மேல போறதுக்கு நீங்க என்னோட பிரயாணம். ஓகே சரி.